பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? சோமா இருக்கிறீங்களா? சிறிய காலம் பரீட்சை வினாத்தாட்களை பயிற்சி செய்த நாங்கள், ஏனெனில் புலமை புலமை பரிசில் பரீட்சை அண்மை நெருங்கி இருந்ததால இப்ப பரீட்சை முடிவடைந்து விட்டது. இனி மிகுதி பாடங்களை நாங்கள் அவதானிப்போம். பாருங்கள், பழமொழிகளை மிகுதி பகுதிகளை படித்துக் கொள்வோம். ஆவண்ணா பழமொழி போய்கொண்டிருக்கிறது. பாருங்கள், மிகுதி இன்று ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. இதன் விளக்கம், எதனையும் சிக்கனமாகவும் திட்டமிட்டும் செய்ய வேண்டும், வீணடிக்க கூடாது. இதுல வீணடிப்புக்கு தான் இந்த பழமொழி. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. ஓகே, பாருங்கள். ஆடு நனையுதென்று ஓநாய் அழுகிறதாம். ஆடு நனையுதென்று ஓநாய் அழுகிறதாம். இதன் விளக்கம், தீங்கு செய்ய நினைப்பவர் இரக்கம் காட்டுவது போல வேஷம் போட்டு போலி அக்கறை காட்டுவார்கள். எங்களுக்கு பாருங்கள், ஆடு அறுது ஓநாய் என்ன செய்யுது? ஆட்டை அடிச்சு ஆட்டுக்கு தீங்கு செய்கிற ஒரு பிராணி. ஆடு நனையுதுன்னு ஓநாய் அழுகிறதாம்னு சொன்னால் என்ன? ஒரு வேஷம். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஐ வாஷ் கம்ப்ளீட்லி அண்ட் ஐ வாஷ், முழுக்க முழுக்க ஒரு கண்டுடைப்பு என்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தீங்கு செய்ய நினைப்பவர்கள் இரக்கம் காட்டுவது போல எங்கள் மீது வேஷம் போட்டு காட்டும் ஒரு போலி அக்கறையே இந்த பழமொழிக்கான விளக்கம். அடுத்ததை பாருங்கள். ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே. ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே என்றால் அதனுடைய அர்த்தம், ஒருவரது உயர்வோ தாழ்வோ அவர்கள் செயல்களை சார்ந்தது என்பதே இந்த பழமொழியின் விளக்கம். ஒருவரது உயர்வு, ஒரு ஆளின் வெற்றிக்கும் ஒரு ஆளின் தாழ்வுக்கும் வீழ்ச்சிக்கும் காரணம் அவரவர் செயல்களே என்பதை காட்டுவதற்கான பழமொழிதான் ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே என்பதை கூறுவார்கள். ஈனா பழமொழிகள் பார்க்கலாம். பாருங்கள். இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைன்னு சொன்னால் தன்னிடம் இருப்பதை விட பிறரிடம் இருப்பதே சிறந்தது என்று நினைக்கிற மனப்பான்மை. என்னன்னு சொன்னா திருப்தி அடைவதில்லை, திருப்தி சாட்டிஸ்ஃபை இல்லாத தன்மை, திருப்தி அடையாமல் அங்கால இன்னொருவரிடம் இருப்பதை பார்த்து பிரியாசைப்படுவதுதான் இந்த தன்மை. தன்னிடம் இருப்பதை விட பிறரிடம் இருப்பதே சிறந்தது என்று நினைக்கிற தன்மைதான் இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. அடுத்ததை பாருங்கள். இனம் இனத்தோடு சேரும். பாருங்கள், ஒரே குணம் எண்ணம் இயல்பு கொண்டவர்கள் எப்போதும் ஒன்றாக சேர்வார்கள். ஒரே இயல்பு எண்ணம் மனப்பாங்கு கொண்டவர்கள் ஒன்றாக எப்போதும் சேர்வார்கள் என்பது இயல்பு. அடுத்ததை பாருங்கள். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. இளமையில் கல்வி பாருங்கள். இளமையில் கற்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் நிரந்தரமானவையாக இருக்கும். இளமையில் கல்வி சிலையில் எழுத்துன்னு சொன்னால் என்ன? இளமையிலே நாங்கள் கற்கும் பழக்க வழக்கங்கள் நிரந்தரமாக எங்களோட எப்போதுமே பற்றி கொண்டிருக்கும். அதனை இன்னும் ஒரு பழமொழி மூலமும் சொல்லுவார்கள், தொட்டிற் பழக்கம் சுடுகாடு வரை என்று சொல்லி சொல்வார்கள். சரியோ? ஓகே, அடுத்ததை பாருங்கள். இட்டதெல்லாம் பயிராகாது. பாருங்கள், இட்டதெல்லாம் பயிராகாது. நாங்கள் தோட்டத்துக்குள்ள போட்டதுகள் எல்லாம் எங்களுக்கு பயிராக விளைச்சலா தரும் என்பது இல்லை. அதற்குரிய அர்த்தம் எல்லா முயற்சிகளும் வெற்றி தரா. சில முயற்சிகள் தோல்வியிலும் முடிவடைவதுண்டு. அதனால் இட்டதெல்லாம் பயிராகாது. ஓகே, அவதானியங்கள். இடம் பார்த்து பேசு. இடம் பார்த்து பேசு என்று சொன்னால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசி பழக வேண்டும். சூழ்நிலைக்கு, அந்த இடம் காலம் சூழ்நிலைகளை பார்த்து அவதானித்து அதற்கேற்ற மாதிரி எங்களுடைய கதை பேச்சுகள் இடம்பெற வேண்டும். அடுத்ததை பாருங்கள். இடம் கொடுத்தால் மடம் கட்டுவான். இடம் கொடுத்தால் மடம் கட்டுவான். அதன் அர்த்தம், அளவுக்கு அதிகமான சலுகை செய்தால் அதனை தவறாக பயன்படுத்த வாய்ப்புள்ளது. பாருங்கள், அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்தா சிலவற்றை மிஸ்யூஸ் பண்ற பழக்கம் இருக்கு. சில பிள்ளைகளிடம் இருக்கிற அந்த பழக்கம், இடம் கொடுத்தால் மடம் கட்டுவர். அம்மா சில விஷயங்களுக்கு ஓகே சொன்னா அப்ப அதையே பயன்படுத்தி இன்னும் ட்ரை பண்றது. அதைத்தான் சொல்லுவது என்னன்னு சொன்னா, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? தந்த சுதந்திரத்தையும் செயல்பாடுகளையும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்தது 7வதை பாருங்கள். இரு கை தட்டினால் ஓசை வரும்.
இருகை தட்டினால் ஓசை வரும். இதன் விளக்கம், இதன் அர்த்தம், ஒரு பிரச்சனைக்கு இரு தரப்பிலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு பக்கமா அப்படி சொல்ல முடியாது. இரு தரப்பிலும் ஏதோ ஒரு காரணம், சிக்கல் இருக்கும் என்பதைத்தான் இருகை தட்டினால் தான் ஓசை வரும் என்பதை சொல்வார்கள். அடுத்ததை பாருங்கள், நன்றே செய் அதை அன்றே செய். நன்றே செய் அதை அன்றே செய். அதன் விளக்கம், இன்று செய்ய வேண்டியதை தள்ளி போடாது. இன்று செய்ய வேண்டிய விடயங்களை நாளைக்கென்று தள்ளி போடக்கூடாது. அதை அன்றே செய்ய வேண்டும். அதே நேரம் நன்கு செய்ய பழக வேண்டும். சரியோ? அதை தள்ளி போடக்கூடாது. ஒரு விஷயத்தை தள்ளி போடக்கூடாது என்பதையும், அதை நன்றே இன்று செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பழமொழி எங்களுக்கு உணர்த்துகின்றது. இருட்டில் எய்த அம்பு போல. அடுத்த பழமொழி பாருங்கள், இருட்டில் எய்த அம்பு போல. இருட்டில் எய்கிற அம்பு எப்படி இருக்கும் பாருங்கள், விளைவு தெரியாமல் யோசிக்காமல் செய்யும் செயலைத்தான் இதை சொல்லுவோம். இருட்டில் எய்த அம்பு எங்களுக்கு இலக்கு இல்லாம எங்க போகும், எங்கேயோ தவறுதலாக போகும். அதே போல நாங்களும் அதன் விளைவுகள், அதனுடைய எதிர் விளைவுகளை தெரியாமல் யோசிக்காமல் செய்கிற செயல்கள் இருட்டில் எய்த அம்பு போலதான் இருக்கும். அவதானியுங்கள், இறைக்கிற கிணறே ஊறும். இறைக்கிற கிணறே ஊறும். அதன் அர்த்தம், பராமரிப்பும் உழைப்பும் இருந்தால் நல்ல பயன் கிடைக்கும். பராமரிப்பும் உழைப்பும் இருந்தால் நல்ல பயன் கிடைக்கும் என்பதையே இறைக்கிற கிணறே ஊறும் என்று சொல்வார்கள். அடுத்த ஊனாவரி பழமொழிகளை அவதானியுங்கள். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று சொன்னால், எமக்கு உதவி செய்தவர்களை எம் வாழ்நாள் முழுவதும் நினைவில் கொள்ள வேண்டும். எமக்கு ஆபத்தில் உதவி செய்தவர்களை எமது வாழ்நாள் வரையும் மறக்காது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையே இந்த பழமொழி எங்களுக்கு விளக்குகிறது. அடுத்ததை பாருங்கள், உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது. உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது. என்ன அதன் அர்த்தம்? எல்லா செலவையும் கணக்கிட்டால் விவசாயத்தில் இலாபம் என்பது குறைவானதே. என்ன அர்த்தம்? எல்லா செலவுகளையும் கணக்கு பார்த்தால் அங்க விவசாயத்துல அவனுக்கு கிடைப்பது மிகவும் குறைவானதே என்பதை இந்த பழமொழி உணர்த்துகின்றது. உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்யாதே. அவதானியங்கள், உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்யாதே. அதன் அர்த்தம், நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. அதான் செஞ்சோட்டு கடன் என்று சொல்லுவோம். உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு எந்த வேளையிலும் நாங்கள் தீங்கு செய்ய நினைக்க கூடாது. அடுத்ததை பாருங்கள், உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்து ஆகாது. அதன் அர்த்தம், தோற்றம் மாறினாலும் அதன் இயல்பு மாறாது. உயரமா பறந்துட்டார் என்று போட்டு ஊர்க்குருவியை நாங்க பிறந்து கூப்பிட முடியுமா? இல்லையே. அப்ப அதன் தோற்றம், செயல்பாடுகள் எல்லாம் மாறினாலும் அதனுடைய இயல்பு எப்பவுமே மாறாது. அடுத்தது பாருங்கள், உரலில் அகப்பட்டது உலக்கைக்கு தப்பாது. உரலில் அகப்பட்டது உலக்கைக்கு தப்பாது அப்படின்னு சொன்னால் என்ன? உரல்ல போரிடம் ஒரு பொருளை இடிக்க வேண்டும். அவர் உலக்கையிலிருந்து தப்பி தான் ஓடிவன்னு யோசிக்கலாமோ? இல்லை, அதுக்குள்ள சிக்கப்படத்தான் வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? தவறு செய்தவர்கள் அதன் விளைவிலிருந்து தப்ப முடியாது. தவறு செய்தவர்கள் எப்பவும் அதன் விளைவிலிருந்து தப்ப முடியாது. அடுத்ததை பாருங்கள், உண்மை நண்பனை ஆபத்தில் தெரியும். உண்மை நண்பனை ஆபத்தில் தெரியும். உண்மை நண்பனை ஆபத்தில் தெரியும் என்று சொன்னால், உண்மையான நண்பன் துன்பத்துல எப்பவும் எங்களுக்கு தோள் கொடுப்பான். உண்மையான நண்பன் துன்பத்துல என்ன செய்வான்? தோள் கொடுப்பான், உதவி செய்வான். அடுத்தது பாருங்கள், உரிமை கேட்டவன் கடமையும் செய்ய வேண்டும். உரிமை கேட்டவன் கடமையும் செய்ய வேண்டும். அதன் அர்த்தம், உரிமையுடன் கடமையும் முக்கியம். இந்த பழமொழியை பாருங்கள், எங்களோட ஆச்சி, அப்பு, தாத்தா, பாட்டி யாராவது இறந்தா, அவர்களுக்கு ஏதாச்சும் சொத்துகள் இருந்தால் அங்க பங்கு போட்டுக்கொண்டு ஒரு கூட்டமே வந்துடும். எனக்கு உரிமை இருக்கு, அதுல எனக்கும் உரிமை இருக்கு, எனக்கும் பங்கு வேண்டும் என்று வந்துடும். உரிமை கோர வந்தவே அங்க அதன் கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கு என்பதைத்தான் சொல்லுவோம். உரிமையோட கடமையும் முக்கியம் என்பதையே இந்த
பழமொழி உணர்த்துகின்றது. உறவால் வந்தது உடனே போகாது. அவதானியங்கள், உறவால் வந்தது உடனே போகாது. அதன் அர்த்தம் என்ன சொல்லுங்க? உறவால் வந்தது உடனே போகாது என்று சொன்னால் சொந்த பந்தங்களால் ஆன உறவு. சரியோ? சொந்த பந்தங்களாரு உறவு, நெருக்கமான இரத்த உறவுகளால அதுகளால வந்த உறவு என்ற நெருக்கம் எப்பவுமே விலகல் அடையாது. எப்பவுமே விலகல் அடையாது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், மனக்கசப்புகள் எல்லாம் தூர இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு தானாடா விளையாட்டையும் தசையாடும் என்று சொல்வார்கள். ஏதாவது துன்பம் என்று சொன்னா டக்கண்டு வந்து ஒட்டிடுவார்கள். எப்பவுமே உறவால வந்ததை உடனே எப்பவுமே பிரிக்க முடியாது என்பதைத்தான் இந்த பழமொழி உணர்த்துகின்றது. அடுத்ததை பாருங்கள். ஊவன்னா பழமொழி. ஊவன்னா பழமொழி. ஊர்வாயை மூட முடியாது. பாருங்கள், ஊர்வாயை மூட முடியாது என்ன சொன்னா மக்கள் பேசுவதை தடுக்க முடியாது. பாருங்கள், ஒரு விஷயம் நடந்துட்டு, எங்களோட ஊர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு, ஒரு சம்பவம் நடந்துட்டுன்னு சொன்னால் அந்த சம்பவத்துக்கு ஒவ்வொருத்தர் பார்க்குற கோணம் வேற. இப்ப பாருங்கள், இதுல ஒரு பேனை இருக்கு, சரியா? இந்த பாருங்க, இதுல ஒரு பேனை வச்சிருக்கு. இந்த பேனைய இதுல நின்று பார்க்கிறவர்களுக்கு இந்த பகுதி தெரியும், இதுல நின்று பார்க்கிறவர்களுக்கு இந்த பகுதி தெரியும், இங்க நின்று பார்க்கிறவர்களுக்கு இந்த பகுதி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணத்துல தான் ஒரு உருவம் தெரியும். அதே போலதான் ஒரு சம்பவம், ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஊர்ல இருந்து பலரும் பல விதமாக விமர்சிப்பார்கள், சரியா? இப்ப அதை நாங்க தவிர்க்க இயலாது, ஒரு வாயை நாங்க மூட இயலாது. அப்ப என்ன சொல்ற, 4 பக்கமும் விமர்சிப்பார்கள். அவர்கள் இதுல இருந்து இன்னொரு கோணத்துல பார்ப்பார்கள், இந்த வீட்டில் இருக்கிறவன் இன்னொரு கோணத்துல பார்ப்பான், அந்த திருமூலையில இருப்பவன் இன்னொரு கோணத்துல பார்த்து விமர்சிப்பான். அதனைத்தான் சொல்லுவோம், ஒரு வாயை மூட முடியாது. மக்கள் பேசுவதை நாங்கள் தடுக்க முடியாது, அவர்களுடைய கருத்து சுதந்திரம். ஓகே, அடுத்ததை பாருங்கள். ஊசி இடம் கொடுத்தால் தான் நூல் நுழையும். ஊசி இடம் கொடுத்தால் தான் நூல் நுழையும். அதன் அர்த்தம், வாய்ப்பு இருந்தால் செயல் நடைபெறும். இப்ப ஊசி குத்துறதுக்கு, அதுல நுழையிறதுக்கான ஊசிக்கான அந்த துவாரம் சரியாக இருந்தால் நூலை என்ன செய்யலாம்? நுழைக்க முடியும். அது மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சால் மட்டும்தான் செயல் நடைபெறும். வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும்தான் எங்களோட செயல்பாடுகள் முழுமை பெறும். ஓகே.